திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். திருச்சிற்றம்பலம். கிபி 13ஆம் நூற்றாண்டுல பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய இந்த திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணத்துல முதல்ல கடவுள் வாழ்த்து பாடுறார், அடுத்து அவையெடுக்க பாடல்களை எல்லாம் பாடுறார், அடுத்து நூல் வரலாறு சொல்றார். இந்த நூல் எப்படி தோன்றியது அப்படின்றத சொல்றார். வளமிக்க வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசிபதி, அந்த காசியில மணிகர்ணிகா படித்துறை அப்படின்னு ஒண்ணு, மணிகர்ணிகா காட் என்று சொல்லக்கூடிய மணிகர்ணிகா படித்துறை, அங்க சுற்றிலும் மனம் வீசக்கூடிய மலர்கள் நிறைந்திருக்குமாம். கங்கை நீர் ஓடுகிறது காசியில. இந்த கங்கைக்குள்ள சிறப்பு என்னன்னா, கங்கையில நீராடுனா நாம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். அது மட்டும் இல்ல, நம்ம என்ன நினைச்சு நீராடுறோமோ நினைச்சது நடக்கும். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க கங்கை நீர் ஓடுகிறது. நம்ம உலகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் விஸ்வநாதர் என்கின்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். அப்படிப்பட்ட பதி காசிபதி. அந்த காசியிலே எல்லா முனிவர்களும் கூடி இருக்கிறாங்களாம். சமதக்கர், பராசரர், விஸ்வாமித்ரர், நாரதர், துர்வாசர், ஜனகாதி முனிவர்கள், பிருகு, வத்ரி, கௌதமர், பரத்வாசர், கோசிகர், வசிஷ்டர், காசிபர் முதலிய முனிவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அகத்தியமா முனிவரும் இருக்கிறார். யாப்பு வகை அனைத்தையும் உணர்ந்தவர். பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது இமயமலைக்கு அந்த வடக்கு பக்கம் எல்லா தேவர்களும் தெய்வங்களும் வந்த காரணத்தினால வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருச்சு. அப்போ சிவபெருமான் அகத்தியமா முனிவரை கூப்பிட்டு, நீங்கள் பொதிகை மலைக்கு சென்றால் பூமி சமநிலை பெறும் அப்படின்னார். அப்போ அகத்தியமா முனிவரும் பொதிகை மலைக்கு சென்றால் பூமி சமநிலையானது. அப்படிப்பட்டவர் ஒரு காலத்திலே 7 கடல் நீரையும் தன்னுடைய கரங்களினாலே அள்ளி குடித்தவர். அந்த அகத்திய பெருமானும் அங்கே இருக்கிறார்கள். காசியும் மதியிலே எல்லா முனிவர்களும் கூடி இருக்கிறார்கள். அகத்தியமா முனிவரை கூப்பிட்டு அவரை ஒரு ஆசனத்திலே அமர வைத்து அவருக்கு சிறந்த உபச்சாரங்கள்லாம் செய்து மலர் மாலைகளை எல்லாம் அணிவித்து அகத்திய பெருமான்கிட்ட கேட்கிறாங்க, பெருமானே, சிவபெருமான் இருக்கக்கூடிய தலங்களை பற்றியும் அவருடைய பெருமைகளை பற்றியும் அறிந்தவர் தாங்கள், அவர் இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அவரும் சொல்ற. அப்போ எல்லா முனிவர்களும் கேட்கிறாங்க, அகத்தியமா முனிவரே, கங்கை முதலான ஆறுகளின் கரைகளிலே இருக்கக்கூடிய தலங்களை பற்றி சொன்னீர்கள், வைகை கரையிலே அமைந்திருக்கக்கூடிய தலத்தினுடைய பெருமையும் சொல்லுங்கள், பாண்டிய நாட்டிலே சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்களை பற்றி கூறுங்கள் என்று முனிவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அகத்தியமா முனிவர் சொல்ற, மந்திரங்களுக்கெல்லாம் உயிர் போன்று இருக்கக்கூடிய மந்திரம் பிரணவ மந்திரம், ஓம்காரம். அதுபோல இந்த பூமியில உயிர் போன்று இருக்கக்கூடியது தென்னவன் நாடான பாண்டிய நாடு அப்படின்ற. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பாண்டிய நாட்டுடைய வளத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி திரு நாட்டு சிறப்பை சொல்ல ஆரம்பிக்கிறார் அகத்தியமா முனிவர். 50 விளையாடல்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இதையே சிவபெருமான் விளையாட்டாக தான் செய்யறாராம். இந்த 5 தொழில்களையுமே செய்யக்கூடியவர் சிவபெருமான். இதையே ஒரு விளையாட்டாக தான் செய்யறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் பாண்டிய நாடான இந்த மதுரையிலே சோம சுந்தர கடவுளாக வீற்றிருந்து 64 திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நாடு பாண்டிய நாடு. அவர் மன்னனாக வீற்றிருந்த நாடு பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டிலே அங்க இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் நல்ல மனம் வீசக்கூடிய மலர்களாக இருக்குமாம். அங்க இருக்கக்கூடிய மாமரங்கள் நட்சத்திரத்தையே தொடும் அளவுக்கு இருக்குமாம். முக்கன் கொண்ட அந்த சிவபெருமான் சோமசுந்தர கடவுள் அங்க சங்க புலவர்களிலே தலைமை புலவராக வீற்றிருப்பாராம். உக்கிர குலத்திலே பிறந்த பாண்டிய மன்னன் மேகத்தையே விலங்கிட்டு சிறையிலே அடைத்தவனாம். தீயும் நீரும் தமிழின் பெருமை அறியும் அப்படின்ற, அதாவது அனல்வாதம் புனல்வாதத்தை சொல்ற. தீயும் நீரும் தமிழின் பெருமை அறியும், ஊரும் மதுரமான ஊர் அப்படின்னு சொல்லி சொல்ற. வைகை நதியில கொன்றை மலருடைய மனம் வீசுமா. வைகை நதியில எப்படி கொன்றை மலர் வீசும் அப்படின்னா, சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலே கங்கையை சூடி இருக்கிறார். அங்கதான் கொன்றை மாலையும் அணிந்திருக்கிறார். இந்த கங்கை நீரிலே இந்த கொன்றை மலருடைய மனம் இருக்கிறது. அந்த கங்கை தான மதுரையிலே வைகையாக ஓடியது. சிவபெருமான் உண்டாக்கியது தானே வைகை. அதனால இந்த வைகையிலையும் கொன்றை மலர் மனம் வீசுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். வைகையில கொன்றை மலர் வீசும் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
தடாதகை என்ற கன்னிப்பெண் ஆட்சி செய்தமைனாலே இது கன்னி நாடு அப்படின்ற. பச்சை நிற மரகதம் போல காட்சி கொடுக்கக்கூடிய மீனாட்சி மதுரையிலே பாண்டிய நாட்டிலே முத்து பிறந்த பாண்டிய நாட்டிலே அரசியாக வீற்றிருக்கிறார். இந்த மீன்கள் தன்னுடைய குஞ்சுகளை எப்படி கண்களாலே பார்த்து காப்பாற்றுமோ அது மாதிரி மீனாட்சியும் தன்னுடைய கண்களாலே அடியவர்களை காப்பாற்றுகிறார். இந்த மீன்களுக்கு கண் இமை கிடையாதாம், அதனால கண்களை மூட முடியாதாம். எப்பொழுதும் மீன்களானது விழித்து கொண்டேதான் இருக்குமாம். அதுபோல மதுரையிலே இருக்கக்கூடிய மீனாட்சியும் கண்களை விழித்து கொண்டே எந்நேரமும் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அதனால அவளுக்கு மீனாட்சினே பேரு. ஆட்சினா கண்களை உடையவள், மீனாட்சினா மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அந்த மீனாட்சி அரசாட்சி செய்யக்கூடிய நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்ற. தடாதகை பிராட்டியான அங்கையர் கன்னியம்மை 8 திசைகளிலும் உள்ள மன்னர்களை எல்லாம் வென்று கைலை மலைக்கு சென்ற பொழுது சிவபெருமான் எதிரே முன்னாலே தோன்றினார். அப்போ சிவபெருமானை பார்த்து தலை குனிந்து அவங்களுடைய 3வது தனம் மறைந்து அடுத்து சிவபெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை மனம் முடித்தார். அப்படிப்பட்ட நாடு பாண்டிய நாடு அப்படின்ற. தசரத மன்னன் அவருடைய மகன் ராமபிரான், ஆஞ்சநேய பெருமான், சுக்ரீவன், அங்கதன், அப்புறம் வானர சேனைகள் இவங்களோட உதவியோடு லங்கைக்கு பாலம் கட்டி லங்கை சென்று ராவணனை வீழ்த்தினர். அப்போ அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சது. அந்த தோஷம் தீர்வதற்காக அவர் வந்த நாடு பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுக்கு வந்து சிவபூஜை பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த பாவம் தீர்ந்தது. அவர் வந்த இடம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் பாண்டிய நாடு. அப்படிப்பட்ட நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்றாரு. கடற்கரை துறைமுகத்துல இருந்து குதிரைகள்லாம் வந்து இறங்கும், முத்துக்கள் பவளங்கள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படி எல்லாம் கப்பல்ல ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடு, நல்ல வளமிக்க நாடு. தெற்கு பக்கத்துல இருந்து தென்றல் காத்து வீசும், பொதிகை மலை சாரல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு பாண்டிய நாடு அப்படின்னு சொல்ற. மனம் மிக்க புல் வகைகளும் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் நிறைய விளைந்திருக்கக்கூடிய நாடு. நெடிய பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், பலா மரங்கள் எல்லாம் எங்கும் நிறைந்திருக்கும். சங்குகளும் வெண் முத்துக்களும் வயல் முழுவதுமே நிறைந்திருக்கும் அப்படின்ற. பெண்கள் அவங்களுடைய கழுத்துல முத்து பவளம் சங்கினால் செய்யப்பட்ட அணிகலன்களை எல்லாம் அணிந்திருப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய சோலைகள்ல ரொம்ப இனிமையாக குயில் கூவுமாம், ஒய்யாரமாக மகிழெல்லாம் நடனமாடுமாம். ஆநீரிகளை பாதுகாக்கக்கூடிய ஆயர்களும் இருக்கக்கூடிய நாடு. உப்பு விளைவிக்கக்கூடிய நாடு. படை வீரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாறைகள் உள்ள நாடு. 4 வேதங்களால கூட அளவிட முடியாத சிவபெருமான் கைலாயத்திலிருந்து இறங்கி வந்து பாண்டிய மன்னன் மகளான தடாதகை பிராட்டியாரை மணந்து 3 உலகத்தையும் செங்கோல் ஆட்சி செலுத்திய நாடு பாண்டிய நாடு. இனிமையான தமிழ் மொழி அதிகம் பேசக்கூடிய நாடு பாண்டிய நாடு. அப்படிப்பட்ட பாண்டிய நாட்டுடைய பெருமைக்கு ஈடான வேறு நாடு உண்டா அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டுடைய பெருமையை சொல்றார். அடுத்தது அந்த மதுரையினுடைய சிறப்பு சொல்றார். திருநகர சிறப்பு அப்படின்னு சொல்லி மதுரையினுடைய சிறப்பு சொல்றார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.